இப்போ கூட நீங்க வர்றப்பன கார்ல நீங்க மட்டும் தனியா உங்க ஓன் கார்ல வரீங்க. ஒரு போலீஸ் கூட ஒரு கான்ஸ்டபிள் கூட பார்க்கல. கட்சி கொடி இல்ல, தேசிய கொடி இல்ல. உங்க தனிப்பட்ட பயணங்களுக்கு இப்படிதான் இயல்பான ஒரு இதா இருக்கா? தனியா போகும்போது நம்ம சொந்தமா போயிடுவோம். உங்களுடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு. மாநிலத்தோட அமைச்சரா இருக்கீங்க, அந்த அடிப்படையில கேட்கிறேன். பாதுகாப்புங்கிறது அவசியமான ஒண்ணுதான். அதுவே இப்ப நான் மேயர் ஆனப்ப கூட ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஒரு மழைக்கு போய் நிக்கிறப்ப பப்ளிக் ஓடி வருது நார்த் சென்னையில. அப்போ எனக்கு கூட வந்த பிஎஸ்ஓ எல்லாம் எல்லாரையும் பப்ளிக்கு கீழே விட்டாரு. அப்புறம் நான் கிட்ட வராம தடுத்தாரு. நான் உடனே ஆபீஸ்ல ரெண்டாவது மூணாவது நாளே அப்போ செக்ரட்டரி கவுன்சில் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணாம், மேயருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அப்ப எனக்கு வேணாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏங்கன்னாங்க, அவங்க பப்ளிக்கை கிட்ட அண்டை விட மாட்டேன்றாங்க, வேணாம், இது மக்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்களோட தேவைகள் போய் கேட்கணும், அவங்க நம்மளை கிட்ட சேர விடாம இருந்தா சரியா இருக்காது, வேணான்னு சொல்லிட்டேன். அப்ப போலீஸ் பாதுகாப்பு நான் எடுத்துக்கல மேயரா இருக்க வரைக்கும். நீங்க தனியாவும் பவுன்சர்ஸ் வச்சுக்கல? இல்ல, அது மாதிரி பவுன்சர் கலாச்சாரம் பயங்கரமா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கான தேவையும் இல்லை. நீங்க ஒரு வெகுஜன விரோதியா இருந்தா தானே அதெல்லாம் வேணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ அமைச்சரா இருக்கும்போது அவசியம் பிஎஸ்ஓஸ் இருப்பாங்க. பிஎஸ்ஓஸும் கூட இப்ப எங்க கையில இருக்கிற பிஎஸ்ஓஸ் என்ன மாதிரியே டெய்லி 15 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா சார்? அந்த மாதிரி அவங்கள இல்ல, நான் இல்ல, அரசாங்கமே வந்தது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மனநிலையை மாற்றதுக்கு அப்புறம் ஒரு பிஎஸ்ஓ இருந்தாரு, ராஜான்னு ஒரு பிஎஸ்ஓ. அவர் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆகி வெளில இருக்காரு. இன்னொரு பிஎஸ்ஓ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகி ப்ரமோஷன்ல வெளில போனார்.